அந்த ஜனங்கள் அவரை ஏமாற்றினார்கள். அடுத்தது யோவேல் புத்தகம். அடுத்தது யோவேல் புத்தகத்துல நியாய தீர்ப்பு பற்றி யோவேல் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. அதுல நமக்கு தேவனின் நியாய தீர்ப்பில் என்று ஒருவரும் தப்ப முடியாது. என்னப்பா தானியேல் சொல்லியா சார்? அதாவது நமக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து ஒருவரும் தப்ப முடியாது. ஆகினால அந்த வெட்டுக்கிளியை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. வெட்டுக்கிளியை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. இதுல நமக்கு தானியேலை பற்றி நம்ம பார்க்கும் போது அடுத்த தானியேல்ல 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. தானியேல்ல 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு 530 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்துவுக்கு 530 ஆண்டுகளுக்கு முன்பாக 3 முக்கிய காரியம். ஒன்று, தானியேல் பாபிலோனில் 1 முதல் 6 அதிகாரங்கள். இரண்டாவதாக தானியேலின் தரிசனங்கள். தானியேலுடைய தரிசனங்கள். அதில் நம்முடைய ஆண்டவருடைய வருகையை பற்றி, அவர் கல்வாரி சிலுவையில் மரிப்பார் என்பதான காரியங்கள். தானியேலின் தரிசனங்கள் 7-12 அதிகாரங்கள்ல நாம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில படப்போகிறதான பாடுகளை பற்றியதான காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. இந்த 12 அதிகாரங்கள்ல 357 வசனங்கள் இருக்கிறது. தானியேல் புத்தகத்துல நமக்கு 12 அதிகாரங்கள் 357 வசனங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரியங்கள் ஒன்று, தானியேலுடைய அந்த சிங்கக்கேபிக்குள்ளாக போடப்பட்டார். தானியேல் சிங்கக்கேபிக்குள்ளாக போடப்படுதல். அடுத்தது நம்ம ஓசி எழுதிட்டீங்களா? சரி. அடுத்தது யோவேல். அடுத்ததாக ஆமோஸ். சரி, ஆமோஸ்ல தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும். தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும். தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும். எதனால சொன்னால் ஏழைகளை ஒடுக்கியதால். ஆமோஸ்ல நாம் பார்க்க வேண்டியதான காரியம், தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஏழைகளை அவர்கள் ஒடுக்கினார்கள். அது ஆமோஸ். அடுத்தது உபதியா. இந்த உபதியா நூல்ல ஏதோ என்ற ஒரு பதம் வரும். ஏதோ, அந்த ஏதோ என்கிற பதமும் ஆதாம் என்கிற பதமும் ஒன்று. ஏதோ, EDOM, ஏதோ. ஆதாம், ADAM. உபதியாவில் இஸ்ரவேலர்களுடைய நியாய தீர்ப்பு மீது கண் வைக்க வேண்டாம். இஸ்ரவேலருடைய நியாய தீர்ப்பின் மீது கண் வைக்க வேண்டாம்.
பேரில் விசுவாசம் வைத்தவர்கள் நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். தேவன் பேரில் விசுவாசம் வைத்தவர்கள் நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அடுத்தது யோனா. கிருபை. ஒவ்வொருவரையும் தேவன் கரிசனையாய் கவனிக்கிறார். கருத்து என்னன்னா, யோனா புத்தகத்துல ஒவ்வொருவரையும் தேவன் கரிசனையாய் கவனிக்கிறார். அவிசுவாசிகளை கூட, விசுவாசி மாத்திரமல்ல அவிசுவாசி கூட ஆண்டவர் கவனிக்கிறார். இதுல நம்ம படிக்க வேண்டிய பாடம் யோனாவில் நம்ம படிக்க வேண்டிய பாடம், தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் நினிவே மக்கள் அவர்கள் தேவ மக்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 1,20,000 பேர். அவர்கள் ஆண்டவர் அறிய மாட்டார்கள், ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதுல இன்னொரு விசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா, யோனாவில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? மிருகங்கள் கூட உபவாசம் இருந்தது போடும். மனிதர்கள் நாம, மிருகங்கள் கூட உபவாசம் இருக்கோம். அடுத்தது மீகா புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். மீகா முதலாவதாக துர்க்கிரியைகளால் அழிவு. ஜனங்களுடைய துர்க்கிரியைகளால் அழிவு. இந்த புத்தகத்துல மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு பெத்லகேமில் பிறப்பார் எல்லா தேசங்களுக்காக. ஆண்டவராய் இயேசு பெத்லகேமிலே பிறப்பார். அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. மீகா புத்தகத்துல 7 கருத்துக்கள் இருக்கிறது. நமக்கு அதெல்லாம் பின்னால ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போது படிப்போம். மீகா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமிலே பிறப்பார் எல்லா தேசங்களுக்காக. தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும் கருவியாக உபயோகப்படுத்தினார். தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கும் கருவியாக பயன்படுத்தினார். அடுத்தது நாகும். நாகும்ல யாரையும் தேவன் உயிர்ப்பார். யாரையும் தேவன் உயிர்ப்பார். நினிவே மக்கள் மீது தேவன் கரிசனை செலுத்தினார். நினிவே மக்கள் மீது தேவன் கரிசனை செலுத்தினார். அது நாகம் புத்தகம். ஆபகூக். அடுத்தது ஆபகூக். தீவினையை ஏன் தேவன் அழிக்கவில்லை? தீவினையை ஏன் தேவன் அழிக்கவில்லை? அந்த பாடத்துல முக்கியமான கருத்து என்னன்னா, ஆண்டவர்
தீவினையை என்ன செய்யல, அவர் அழிக்கவில்லை. மக்கள் மீது தேவன் கரிசனை செலுத்தினார். மக்கள் மீது கரிசனை செலுத்தினார். அது நாகும் புத்தகம். நாகும் புத்தகத்துல என்னப்பா, ஆபம், சாரி, நீ நாகும் எழுதிட்டீங்களா? நீ தீவினை தேவன் அழிக்கவில்லை, பொறுமையாக இருந்தார். ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். இது ஒவ்வொன்றும் கருத்து. நீங்க இதோட முடிஞ்சிடக்கூடாது. புத்தகம் நினைச்சுக்கிட்டு ஒரே வாரத்தில் முடிஞ்சிடாதீங்க. அடுத்தது செப்பானியா. செப்பானியாவில் நியாய தீர்ப்பு பற்றிய கடுமை தீர்க்க தரிசனம். நியாய தீர்ப்பு பற்றிய கடுமை தீர்க்க தரிசனம். இந்த இஸ்ரேல் ஜனங்களை நம்ம என்னன்னா அடிக்கடி மாறிடுவார். ஆண்டரை விட்டுட்டு அவங்க மட்டும் கண்ணுக்குட்டியை தேடி அடைவாங்க. அதனாலதான் நமக்கு செப்பானியாவில் நியாய தீர்ப்பு பற்றிய கடுமையான தீர்க்க தரிசனம். அதே நேரம் தேவன் மக்களை நேசிக்கிறார். தேவன் மக்களை நேசிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 17-19. அடுத்தது 3 தீர்க்க தரிசிகள், ஆகாய், சகரியா, மல்கியா. முதலாவது ஆகாய். ஆகாயில படிக்க வேண்டிய பாடம், தேவாலயம் அதிகமாக மதிக்கப்படும். தேவாலயம் அதிகமாக மதிக்கப்படும். இப்போ நாம் அநேக நேரங்கள்ல தேவாலயத்தை பற்றி சரியான அளவுல நாம அநேகர் வர்றதில்லை. ஆனால் ஆகாய் புத்தகத்துல தேவாலயம் எப்படி மதிக்கப்படும் என்று தெளிவாக இருக்கு. அடுத்த சகரியா. சகரியா புத்தகத்துல முக்கியமானது ஆண்டவருடைய 2 வருகைகள். ஆண்டவருடைய 2 வருகை. முதல் வருகை, 2ஆம் வருகை. அது சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 திருத்துவத்தை பற்றி வருகிறார். சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11 திருத்துவம். என்னப்பா? இல்ல, நம்ம எழுதிட்டு போயிடுவோம். நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த பாடம் படிப்போம். அடுத்தது மல்கியா. மல்கியா புத்தகத்துல தனக்கு முன் தூதனை தேவன் அனுப்பி வைப்பார். மல்கியா புத்தகத்துல தனக்கு முன் தூதனை தேவன் அனுப்பி வைப்பார். நமக்கு அந்த தூதன்கிறது யாரை காட்டுது? ஆண்டவராய் இயேசுவுக்கு தூதன் யோவான் ஸ்நானகன். யோவான் அல்ல, யோவான் ஸ்நானகன். சரி, மல்கியா புத்தகத்துல எல்லோரும் மனம் திரும்ப அழைக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப அழைக்கிறார். யோவான் ஸ்நானகனுடைய அந்த கொள்கைகள் ஒரு 35 கொள்கைகள் உண்டு. அது ஒரு நாள் நம்ம படிப்போம். அவன் சொல்லிக் கொடுத்த கொள்கைகள். அது மல்கியா. இனி நாம புதிய ஏற்பாட்டுக்கு போவோம். புதிய ஏற்பாட்டுல முதலாவதாக மத்தேயு. இயேசுவை பற்றிய பெரிய நூல். இயேசுவை பற்றிய பெரிய நூல் மத்தேயு. இது எபிரேயர்களுக்கான நூல். எபிரேயர்களுக்காக எழுதப்பட்ட நூல்.
இயேசுவை பற்றிய பெரிய நூல், எபிரேயர்களுக்கான நூல். அதுல ஆண்டுடைய பிறப்பு கன்னி மரியாள், ஆண்டுடைய பிறப்பு கன்னி மரியாள், அப்புறம் அவருடைய ஞான ஸ்நானம், பிறப்பு, அதுக்கப்புறம் ஞான ஸ்நானம், ஞானஸ்நானம், மரணம், உயிர் தெழுதல். இந்த மத்தேயு நூலோட பழைய பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. பழைய பாட்டுல உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மத்தேயு நூல்ல நிறைவேறுகிறது. அடுத்தது மார்க்கு. மார்க்கு பல கோணங்களில் இயேசுவின் கதை சொல்லப்படுகிறது. பல கோணங்கள். மார்க்கு புத்தகம் பல கோணங்கள்ல இயேசுவின் கதை. அது முதல் தரமான எஜமான். மார்க்கு புத்தகத்துல முதல் தரமான எஜமான். அடுத்தது லூக்கா. லூக்கா புறஜாதியாருக்கு எழுதுகிறார். மற்றவங்க எல்லாரும் எபிரேய எழுத்தாளர்கள். நமக்கு புறஜாதிய எழுத்தாளர் யார்? ஒருத்ததா லூக்கா. லூக்கா புறஜாதியாருக்கு எழுதுகிறார். இயேசு உலகின் இரட்சகர். இயேசு உலகின் இரட்சகர். அந்த லூக்கா புத்தகத்துல அதிகமாக சொல்லப்பட்ட பெண் மரியாள். இந்த 3 புத்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது ஆங்கிலத்துல சினாப்டிக் காஸ்பல், SYNOPTIC, சினாப்டிக் காஸ்பல். மத்தேயு, மார்க்கு, லூக்காக்கு பேரு சினாப்டிக், SYNOPTIC, சினாப்டிக் காஸ்பல். சினாப்டிக் காஸ்பல்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்றும் ஒரே கருத்துள்ள சுவிசேஷங்கள். மூன்றும் ஒரே கருத்துள்ள சுவிசேஷம். இப்போ பைபிள் காலேஜில் தனியா சொல்லி கொடுப்பாங்க. சினாப்டிக் காஸ்பல்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆகையினால இந்த 3 புத்தகமும் தனி புத்தகம். 4வது புத்தகம் யோவான். நாலாவது புத்தகம் இயேசுவுடைய தனித்தன்மை சொல்லப்படுகிறார். இயேசுவுடைய தனித்தன்மை, அதாவது அவருடைய அந்த தெய்வீக தன்மை. அத பாத்தீங்கன்னா 7 இருக்கும். ஆண்டவராய் இயேசு, நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நானே ஆடுகளுக்கு மேய்ப்பனாய். அந்த தனித்தன்மை யோவான்ல தனித்தன்மை. பரலோக ராஜ்யம் பற்றி அதிகமாக சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பற்றி அதிகமாக
சொல்லப்படும் நூல் யோவான். பைபிள் காலத்திலே தனியாக இந்த 3 நடக்கும். யோவான் சுவிசேஷம் தனியாக என்ன செய்வோம்? டீச் பண்ணும். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல சபை எப்படி உருவானது, சபை எப்படி உருவானது? சபை என்கிறதுக்கு வார்த்தை ஒன்று எழுதிக்கிடுங்க. எக்லிசியா, ECCLESIA, எக்லிசியா, ECCLESIA, எக்லிசியா. அது ஒரு தனி பாடம். எக்லிசியாங்கிறது நம்ம சபை. நம்ம சபைக்கு வந்து எத்தனை தத்துவங்கள், காஸ்பல்ல வந்து நமக்கு எத்தனை விதமான முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறது. அதுல வந்து நமக்கு வந்து அதிகமா படிக்க வேண்டியது என்னன்னா 29 அபிஷேக காரியங்கள், 16 நமக்கு அர்த்தங்கள், 16 விதமான சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. 29 ஒரு 16. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் பல தேசங்களிலே போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பவுல் பல தேசங்களிலே பிரசங்கம் பண்ணுகிறார். அதுலதான் ஒரு இடத்துல போகும்போது, கப்பல்ல போகும்போது என்ன செய்யும்? எந்த இடத்துல? மெலித்தா தீவு. மெலித்தா தீவுல அந்த காரியங்கள் உடையும். அந்த தீவுல வந்து ஒருத்தர் என்ன செய்வான்? இவரு எரிவதற்கு நெருப்பு ஊட்டுவார். ஒரு பாம்பு என்ன செய்யும்? கடிக்கும். ஜனங்கள் பவுலை தெய்வமாக நினைப்பார்கள். அது மெலித்தா தீவு. அடுத்த ரோமர். இந்த ரோமர் புத்தகம் வந்து அதுல வச்சுதான் இன்னைக்கு நமக்கு லா புத்தகம். எல்லாம் வக்கீல் இருக்காங்கல்ல, வக்கீல்களுக்கு அடிப்படையான புத்தகம் ரோமர் புத்தகம். லா, LAW, லா, சட்ட புத்தகம். ரட்சிப்பின் தேவ திட்டம். ரோமர்ல ரட்சிப்பின் தேவ திட்டம். அடுத்தது 1 கொரிந்தியர். 1 கொரிந்தியர்ல வந்து பால் இன ஒழுக்கமின்மை. ஒன்று கொரிந்தியர்ல பாலின ஒழுக்கமின்மை, புறஜாதிய விசுவாசிகள். நம்ம எல்லாம் புறஜாதிய விசுவாசிகள். அதெல்லாம் புறஜாதிய விசுவாசிகள் கிறிஸ்தவ ஒழுங்கினை எப்படி கடைபிடிப்பது? கிறிஸ்தவ ஒழுங்கினை எப்படி கடைபிடிப்பது? இன்னொன்னு இந்த ஒரு முக்கியமானது அன்பை பற்றி வரும். அடுத்தது நண்பர்களை பற்றி வரும். 1 கொரிந்தியர்ல அன்பு, நண்பர்கள். இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் இதுல இருக்கு. என்ன யாராவது சொல்லுமா? 1 கொரிந்தியர்ல முக்கியமான பாடம் திருவிருந்து. அதான் சொல்லப்படுகிறது. திருவிருந்து தான் முதலாவது காரியம். இந்த திருவிருந்து சொல்லும் போது நம்ம யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தான் முதல்ல நினைச்சாரு திருவிருந்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அதுல வந்து அநேகர் கையை கழுவணும், காலை கழுவணும்னா சொல்லுவோம். ஒரு காலம் கழுவ வேண்டாம், ஏற்கனவே கழுவி தான் இருக்கு, சரியா? அதனால அதெல்லாம் புற காரியம். 2 கொரிந்தியர். அடுத்து 2 கொரிந்தியர். 2 கொரிந்தியர்ல முக்கியமான கருத்து
நீங்கள் நல்ல வேலைகளை செய்கிறீர்கள். 2 கொரிந்தியர்ல அவர் சொல்கிற கருத்து என்னது? நல்ல வேலை. தெரியாம சொல்லிட்டாரு, நான் தான் எழுத மாட்டேன். நல்ல வேலைகளை செய்கிறீர்கள். ஏன் இன்னும் ஓத்திரமம்? அந்த பாடம் அதுல இருக்கு. 2 கொரிந்தியர்ல நாம நல்ல வேலைகளை செய்தாலும் என்ன இருக்கிறது? நமக்கு ஓத்திரங்கள். அடுத்தது கலாத்தியர். கலாத்தியர் புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அது ஒரு நாள் சொல்லி தர்றேன். பொய் சுவிசேஷம் பிரசங்கிப்பதை நிறுத்துங்கள். பொய் சுவிசேஷம், ஆங்கிலத்தில் another gospel, another Jesus, another spirit. another gospel, another Jesus, another spirit. another gospel னா இன்னொரு சுவிசேஷம், another gospel இன்னொரு ஆவி. அது 3 காரியங்கள் அது சொல்லப்படும். எழுதிட்டீங்களா? 3 காரியங்கள். சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஆவி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பொய்யான இயேசு. அதாவது இவங்க தப்பா என்ன செய்யறது? பிரசங்கம் பண்றது. இப்ப அந்த பொய்யான காரியங்கள் தான் இயேசுதான் சொல்லி ஒரு சபையே இருக்கு. என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. சரியா? இயேசு தான் புதா பரிசுத்தாவியா இல்ல, பொய்யான இயேசு. சார், இதுல கலாத்தியர்ல தேவ பிள்ளைகள் யார்? தேவ பிள்ளைகள் யார்? அடுத்தது யூத ஜனங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் அல்ல. யூத ஜனங்கள் கிறிஸ்தவ ஜனங்கள் அல்ல. தேவனுடைய உடன்படிக்கையை நம்புங்கள். கலாத்தியர்ல தேவனுடைய உடன்படிக்கையை நம்புங்கள். அடுத்தது எபேசியர். எபேசியர் எபேசியர்ல கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி சொந்தமாகிறார்கள்? ஆண்டுடைய ரத்தம், ஆண்டுடைய ஆவியினால நாம் யாராக மாறுகிறோம்? இயேசுவின் சொந்தமாக மாறுகிறோம். அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். நாம் ஆதாமின் பிள்ளைகள் கிடையாது. யாருடைய பிள்ளைகள்? இயேசுவின் பிள்ளைகள். எபேசியர் நிறுவனம். இந்த எபேசியர் நிறுவனத்துல இன்னொரு முக்கியமான காரியம் என்ன யாராவது சொல்ல முடியுமா? எபேசியர் நிறுவனத்துல கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்றாரு. அவர் தலையாகவும் நம்ம சபை விசுவாசிகள் ஒரே நீங்க சொல்ற ரைட் தான். முக்கியமான கருத்து எபேசியர் நிறுவனத்துல முக்கியமான கருத்து. பிள்ளைகளை பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். என்னப்பா? பிள்ளைகளை பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்க. பாதி வந்துட்டீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளை. கணவன் மனைவியை பற்றி பவுல் நமக்கு கணவனுக்கு 8 காரியங்கள், மனைவிக்கு 16 காரியங்கள் சொல்லுறார். சரியா? அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகள், வேலைக்காரர் எஜமான், பெற்றோர் பிள்ளைகள், வேலைக்காரர் எஜமான், நண்பன். இது அந்த கருத்துல இருக்கு. இப்போ கல்யாணத்தன்னைக்கு 6ஆம்ல இருந்து 2 அதிகாரம், எபேசில இருந்து 5 அதிகாரம் தான் எடுத்தா வாசிப்போம் நாம. சரியா? ரொம்ப முக்கியமான. அடுத்து பிலிப்பியர். பிலிப்பியர்ல பாடுகளில் சந்தோஷம். பிலிப்பியர்ல பாடுகளில் சந்தோஷம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
பிலிப்பியர். அதுல கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தல், கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தல். அடுத்தது நன்மைகளில் கவனம் செலுத்துங்கள். 8 விதமான முக்கிய நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகள் அத பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரனே, உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவை எவைகளோ, அன்புள்ளவை எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதுதான் அந்த காரியம். சரி, அடுத்து கொலோசியர். கொலோசிய நிருபம் முழு உலகையும் கிறிஸ்து தம்முடைய கையில் வைத்துள்ளார். கொலோசிய நிறுவனத்தினுடைய சரக்கு முக்கியமான கருத்து என்னன்னா, முழு உலகையும் கிறிஸ்து தம்முடைய கையில் வைத்துள்ளார். அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது, கிறிஸ்து மூலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்து 1 தெசலோனியன். இந்த 1 தெசலோனியர்ல முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? 1 தெசலோனியர். சரி, வேற மிக முக்கியமான கருத்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும். அது தீமோத்தேயு இல்லப்பா. 1 தீமோத்தேயு 2 என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 1 தீமோத்தேயு 4:16 தேவன் தாமே ஆண்டவருடைய 2ஆம் வருகை அதை பற்றி சொல்லப்படும். அது 1 தெசலோனிக்கேயர் நல்லா கவனமா இருக்கணும். அது வருகை பற்றி நான் ஒரு 80 பக்கத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கேன், காப்பி இருந்தா பார்ப்போம். அடுத்து 2 தெசலோனிக்கேயர். 2 தெசலோனிக்கேயர் வந்து அது உபதேசங்கள், நமக்கு சபைக்குரியதான உபதேசங்கள், 16 வகையான உபதேசங்கள் படிக்கிறோம்ல, அதுல சில முக்கியமான உபதேசங்கள் சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உபதேசங்கள். அடுத்தது 1 தீமோத்தேயு. 1 தீமோத்தேயு தீமோத்தேயுல சபை நடத்த ஆலோசனை போதனைகள், சபை நடத்த ஆலோசனை போதனைகள், போதகர்கள், நல் நடத்தை, கள்ள ஆசிரியர்கள். பயங்கரமான பயில நிறைய பேர் இருக்காங்க ஐயா, கள்ள ஆசிரியர்கள். அடுத்து 2 தீமோத்தேயு. 2 தீமோத்தேயுல மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, யாருக்கா தெரியுமா? ஞாபகா? 2 தீமோத்தேயுல மிக முக்கியமான கருத்து என்னப்பா? 2 தீமோத்தேயுல மிக முக்கியமான கருத்து வேத வசனம் ஆவியினாலே ஏவப்பட்டு என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்ட வேத வசனம்.
அதான் 2 தீமோத்தேயு. ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்த தீத்து. தீத்து புத்தகத்துல மிக முக்கியமான கருத்து எங்களை பற்றியது, முதியோர்களை பற்றியது. முதியோர்கள், முதிய பெண்கள், கட்டுப்பாடு, முதியோர்கள், முதிய பெண்கள், சபையினுடைய கட்டுப்பாடு. இது தீத்து புத்தகம். அடுத்தது பிலமோன். கிறிஸ்தவ மன்னிப்பு பற்றிய கடிதம். பிலமோன் அவனுடைய முதலாளியிலிருந்து விலகி வந்துடுவான். அதனால பிலமோன் மன்னிப்பு பற்றிய கடிதம். நாம மற்றவர்களுக்கு எல்லா கடன்களையும் மன்னிக்க வேண்டும். அது நம்ம சொல்றதோட சரியை தவிர நடக்க கூடாது. எல்லா கடனையும் விட்டுருவோமா? வேத வசனத்துல எல்லா கடனையும் மன்னிக்க வேண்டும். அது அடுத்து எபிரேயர் புத்தகம். யார் எழுதினது நமக்கு சரியா தெரியும். பவுல் தான் எழுதியிருக்கணும். சரியா? பவுல் எழுதுன்னு நினைக்கிறோம். இந்த புத்தகத்துல முக்கியமானது என்னன்னா, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றுபடுத்துகிறோம். எபிரேயர் நிறுவனம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றுபடுத்துகிறது. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும். அதில் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள பண்டிகைகள், சடங்குகள், எதற்காக அவைகள் உள்ளது? பழைய ஏற்பாட்டில் உள்ள பண்டிகைகள், சடங்குகள் எதற்காக உள்ளது? பழைய ஏற்பாட்டில் உள்ள பண்டிகைகள், சடங்குகள் எதற்காக உள்ளது? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவை பற்றிய நிழல்கள். கிறிஸ்துவை பற்றிய நிழல்கள் எல்லாம். அது ஒரு நல்ல புத்தகம். அடுத்தது யாக்கோபு. யாக்கோபு நிருபத்துல முக்கியமான கருத்து விசுவாசம். அந்த விசுவாசத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து என்ன தெரியுமா? யாக்கோபுல மற்றவர்களுக்கு நாம எப்படி உதவுதல். அத ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் சபையில் உள்ள மூப்பர்களை அழைப்பானாலும் சொல்லிக்கல, மற்றவர்களுக்கு உதவுதல். விசுவாசம், மற்றவர்களுக்கு உதவுதல். அது யாக்கோபு. 1 பேதுரு. 1 பேதுரு புத்தகம். நல் நடக்கை தேவை. நல் நடக்கை தேவை. அந்த நல்லடக்கையில கிறிஸ்தவனாய் இருப்பதால் பிரமாணத்தை மீறக்கூடாது. கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பிரமாணங்களை மீறக்கூடாது. அடுத்தது 2 பேதுரு. 2 பேதுருல உலகின் கடைசி நியாய தீர்ப்பு
உலகின் கடைசி நியாயத்தீர்ப்பு. அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2வது பேதுருல, ஏன் ஆண்டவர் இவ்வளவு காலம் தாமதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் வராம தாமதிக்கிறார்? ஆண்டவர் தாமதிக்கிறார் ஏன் சொல்லி அத நமக்கு தெளிவு. அடுத்து 1 யோவான் 1 யோவான்ல தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பின் முக்கியத்துவம். தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பின் முக்கியத்துவம். அது 1 யோவான். அதுல 5 அதிகாரங்கள் இருக்கிறார். நீங்க தெளிவான அன்பை பற்றிய வெளிப்பாடு. அது ஒரு 120 பக்கத்துக்கு அதனுடைய விளக்கத்தை நான் எழுதி இருக்கிறேன். அந்த காரியங்களை நம்ம எல்லாவற்றையும் படிப்போம். அடுத்தது 2 யோவான். 2 யோவானுடைய கருத்து என்னன்னா, இயேசு மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்லுகிற, இயேசு மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்லுகிற பொய்யான கிறிஸ்தவர்களை, இயேசு மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்லுகிற பொய்யான கிறிஸ்தவர்கள், அவர்களை அறிமுகம் செய்ய விடாதே. இது 2வது யோவான். 3வது யோவான் மற்றவர்களைப் போல நடிக்காதீர்கள். மற்றவர்களைப் போலன்னா, இந்த இயேசு மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்லுகிறவர்களைப் போல நாம் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவர் இல்லை என்று சொல்லி நடிக்க வேண்டாம், நடிக்க கூடாதுங்கிறதா அவருடைய கருத்து. அடுத்து யூதா. யூதாவில் பொய்யான போதனைகளிலிருந்து சபையை பாதுகாக்கவும், பொய்யான போதனைகளிலிருந்து சபையை பாதுகாக்கவும். பொய்யான போதனைகளிலிருந்து. அடுத்து வெளிப்படுத்தல். அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. சுருக்கமாக, அறிய முடியாத தரிசனங்கள், அறிய முடியாத தரிசனங்கள். இப்ப வெளிப்பட்ட விசேஷத்தை பற்றி ஒரு 580 பக்கம் நமக்கு இருக்கு நோட்ஸ். அவையெல்லாம் படிக்கும் போது நமக்கு அறிய முடியாத தரிசனங்களுடைய காட்சியை பற்றி அறியலாம். அது முக்கியமான கருத்து என்னென்ன வெளிப்படுத்த விசேஷத்துல, நாம் மீட்கப்பட்ட உலகில் என்றும் வாழ போகிறோம். மீட்கப்பட்ட உலகில் என்றும் வாழ போகிறோம். இன்னொரு 10 நிமிஷம் வேகமா சொல்லி முடிச்சுடுவோம். இதோட 66 புத்தகங்கள் கருத்து முடிஞ்சது. அடுத்தது வேதாகமத்துல உள்ள உண்மையான பெண்மணி யார்? வேதாகமத்தில் உள்ள உண்மையான பெண்மணி
அல்லது அதிகமாக சொல்லப்படுகிற பெண்மணி யார்? எந்த மரியாள்? சரி, மரியாள்ங்கிற வார்த்தை ரைட். எத்தனை மரியாள்கள் இருக்கிறது? 7 மரியாளா? சரி, வேதாகமத்தில் உள்ள 7 மரியாள்கள். 1, இயேசுவின் தாயாகிய மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாள். காபிரியல் தூதன் யார் யார்கிட்டலாம் பேசுறாரு? மரியாட்ட பேசுறாரு. வேற யாரு? கல்லறையில ஒரு பெண்கிட்ட பேசுவாங்க. சரி, காபிரியல் தூதன் தானியேலிடம் பேசினார், சகரியாவிடம் பேசினார். யாரை பற்றி? யோவான் ஸ்நானகன். அப்போ ஆண்டை நாம் பார்க்கிறோம், காபிரியல் தூதன் ஆண்டவராகிய இயேசுவை குழந்தையாக மரியாளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். குழந்தை மரியாள் 12 வயதில் வாலிபனாக பார்க்கிறாள். அவர் எந்த இடத்துல பேசினாலும் அந்த வாலிப அந்த இடம் வந்து ஆங்கிலத்துல சினகாக், தமிழ்ல என்ன சொல்றது? ஜெபாலயம். ஜெபாலயம் இன்னைக்கு இருக்கு. ஆண்டவர் 12 வயசுல பேசுற ஜெபாலயம். 12 வயதில் வாலிபனாக பார்த்தாள். 30 வயதில் ஞானஸ்தானம் பெற்ற மகனை பார்த்தாள். 30 வயதில் ஞானஸ்தானம். அது நீங்க மத்திய 3ஆம் அதிகாரம்ல வாசி பார்த்துக்கிடுங்க. அவர் 30 வயது. ஏன் அவர் 30 வயதுல அவர் பெற்றார் சொல்லி நம்ம அதுக்கு கேள்வி கேட்டா அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? ஏன் 30 வயது? ஏன் 40 வயசுல எடுக்கல? ஏன் 20 வயசுல எடுக்கல? ஏன் அவர் 30 வயதில் எடுத்தார்? யூத சமுதாயத்தின்படி 30 வயதில் தான் வாலிபர்கள் வெளியே போக முடியும். 40 வயசுலதான் கல்யாணம் முடிப்பாங்க அந்த நாட்கள். ஆக 30 வயதில் இவர் வெளியே போய் ஞானஸ்நானம் பெறுகிறார். அடுத்தது கானாவூர் கல்யாண வீட்டுல மரியாள் பார்க்கிறாள், இயேசுவை பார்க்கிறாள். கானாவூர் கல்யாணம் அது இன்னைக்கு இருக்கு. ஒரு பெரிய கற்சாடி, உடைஞ்ச கற்சாடி இருக்குது. கானாவூர் கல்யாண வீடு இன்னைக்கு இருக்கு. அடுத்தது ஆண்டவர் சிலுவையில் தொங்குவதை கண்டாள். பரமேறுதலை கண்டாள். சிலுவையில தொங்குறது பரமேறுதல். அப்ப மரியாதை பொறுத்த மட்டும் இயேசுனுடைய எல்லா நிலைகளையும் கண்டவள். மரியாளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஆலை கட்டி வச்சிருக்காங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லி மேல எழுதியிருக்கோம், வசனம் எழுதியிருக்கோம். அவர் பிறந்த வீட்டில மேலாக அதை கட்டி வச்சிருக்கிறாங்க, பெரிய ஆலை. சரி, இது முதலாவது தாய். இரண்டாவது மரியாள் யாருன்னா மகதலேனா மரியாள். இரண்டாவது மரியாள் மகதலேனா. இந்த அம்மாளுக்கு என்ன விசேஷம்? தண்ணி ஊத்துதலே இருக்கு.
இன்னும் கொஞ்சம் போல கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. மகதலேனா மரியாள் தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாக கண்டவள். உயிர்த்தெழுந்த இயேசு முதலாக மார்க் 16:9 அவளுக்கு 7 பிசாசுகள் துரத்தப்பட்டது. மார்க் 16:9 7 பிசாசுகள் துரத்தப்பட்டவள் உயிர்த்தெழுந்து முதல் தரிசனமான பெண்மணி. அடுத்தது 3வது மரியாள், லாசருவின் சகோதரியான மரியாள். லாசருவின் சகோதரி. அவங்க வீடெல்லாம் நாங்க பார்க்கல, லாசருடைய கலரை பார்த்தோம். எல்லாரும் கரெக்டாக கொண்டு போய் காட்டுவோம். இந்த அம்மா தான் நளத தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினவள். இன்னொரு அம்மா இருக்குது, அது கால்களில் ஊத்தும். இது எதுல ஊத்துது? சிரசின் மேல் ஊற்றினாள். யோவான் 12:3. யோவான் 12:3 வாசிங்கன்னா இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரின் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தாள். ஆமா, ஆண்டவரின் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தது லாசரின் சகோதரியாய மரியாள். யூதாஸ் பையன் ஆண்டுடைய கன்னத்துல முத்தம் கொடுத்தா, ஆனா இவ பாதத்துல முத்தம் கொடுத்தா. அவன் திருட்டு பையன், 30 காசுக்காக என்ன செஞ்சான்? ஆனா மூதேவி நாட்டு விட்டு செத்து போச்சு. அவன் செத்த இடமெல்லாம் இருக்கு. ஆனா அந்த முள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நீளம் இருக்கும். நான் அந்த குத்தி பார்த்த 3 நாளைக்கு வலி இருக்கு. ஒரு முள். அது எப்படின்னு பார்க்க. அடுத்த 4வது கிளையப்பா மரியாள். கிளையப்பா மரியாள். இந்த கிளையப்பா மரியாளுக்கும் இன்னொன்னு ஞாபகம், இயேசுவின் சகோதரியினுடைய பெயரும் மரியாள். இயேசுடைய சகோதரி பெத்தானியா மரியாளும் மகதலேனா மரியாளும் ஒரே நபராக இருக்க வாய்ப்பு உண்டு. மகதலேனா மரியாள் இருவரும் 2 பேர் சொல்றாங்க, ஒரு ஆள். அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கிளையப்பா மரியாள் மாத்திரம் எழுதி கொள்ள. அதுல கவனமா கவனிச்சுக்கிறாங்க. இயேசுவுக்கு 3 மரியாள்கள். ஒன்று தாய், 2வது கிளையப்பா மரியாள், 3வது மகதலேனா மரியாள். 3 மரியாள்கள் இயேசுவுக்கு. தன்னுடைய தாய், 2வது கிளையப்பா மரியாள், 3வது மகதலேனா மரியாள். இந்த 3 பேரும் சிலுவைக்கு முன்பாக நின்றார்கள். யோவான் 19:25. யோவான் 19:25 படி இந்த 3 பேரும் சிலுவைக்கு முன்பாக நின்றார்கள். சரி, 5வது ரோமாபுரி பட்டணத்து மரியாள். ரோமாபுரி பட்டணத்துல இருந்த ஒரு விசுவாசி பெயர் மரியாள். ரோமர் 16:6. ரோமர் 16:6.
ஆறாவதாக மார்க்குவின் தாயாய மரியாள். மார்க்குவின் தாயாய மரியாள். அப்போஸ்தலர் 12:12. இந்த மார்க்குவினுடைய வீட்டுல தான் ஜெப கூட்டம் நடந்தது. பேதுரு என்ன செய்தா, அவர் விடுதலையாக்களுக்கு முன்னால பேதுரு அந்த வீட்டுக்கு வருவார். மார்க்குவின் தாயாய மரியாள் வீட்டுல தான் திருச்சபை மக்கள் ஜெபம் பண்ணாங்க. மார்க்குவினுடைய தாயாய மரியாள் வீட்டுல அவர் என்ன செய்றாரு, பேதுரு விடுதலையாக்கப்பட்டு மரியாள் வீட்டை வந்து தட்டுறாரு. இங்க ஒரு பொம்பளை மரியாள் நிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்ய, பேதுரு நிக்காது சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டான். பிறகு திருப்பி என்ன செய்யுது, திறக்கப்படுறது நம்ம பார்க்கலாம். அது ஆறாவது. ஏழாவது மரியாள் மோசேயினுடைய சகோதரி அக்கா. மோசேயினுடைய அக்கா மரியாள். அத எபிரேய பாஷையில மிரியாம்னு சொல்லுவாங்க. அந்த மிரியாம்ங்கிற பெயர்ல தான் என்ன வந்தது, மரியாள் என்ற பெயர் வந்தது. இந்த அம்மா துதி பாடலாம் பாடுவா. ஆனா சகோதரன் என்ன செய்வா, அவன் வந்து பெரிய மனுஷனான்னு கேட்கிற ஆடிவா, சரியா? அதனால அவளுக்கு வந்து வேற என்ன வந்தது, வெண்குஷ்டம் வந்தது. கொஞ்சம் ஜெபம் பண்ணி கிடக்கும். இது 7 மரியாள்கள், சரியா? சரி.